எல்லாருமே கேக்குறாங்க, ஏன் அணி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு. நாங்களும் கேட்டிருக்கோம், அணி சார் கல்யாணம் பண்ணுங்க சார், எங்களுக்கு மட்டும் 8 மணி ஆனா வீட்டுல இருந்து போன் வரணும், எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க அப்படின்னு போன் வரணும். இவரு 8 மணிக்கு தான் எந்திரிப்பாரு ஜாலியா, இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் நான் கேட்போம், ஏன் சார் கல்யாணம் பண்ண மாட்டேங்க? விடுங்க சார், ஜாலியா இருக்கேன்னு. பட் அவர் ஜாலியா இருந்தா நமக்கு ஹிட்டு பாட்டு வருது. நமக்கு ஹிட்டு பாட்டு வேணுமா, அவர் கல்யாணம் நடக்கணுமான்னு யோசிச்சு பார்த்தேன். நமக்கு ஹிட்டு பாட்டு தான் வேணும். அதனால நீங்க ஜாலியாவே இருங்க சார், எங்களுக்கு வைப் பண்ண பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அணி அவ்வளவு ஸ்பெஷல். அணியோட எந்த அளவுக்கு க்ளோஸ்னா, இப்ப நான் போய் கேட்டேன்னா எந்த படம்னாலும் உடனே ஓகே சொல்லுவார், நோ ப்ராப்ளம் சார், பண்ணிடலாம் சார்னு. ஆனா அவருக்கு நாங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட், அவர் இன்னைக்கு வளர்ந்துருக்க அந்த க்ரோத், அந்த ஸ்டேச்சர், அதுக்கு நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் அப்படி போய் கேட்கவே மாட்டேன். நான் எப்ப கேட்டாலும் பண்ணுவாரு. பட் அவருக்கு அந்த ஸ்டேச்சரை கொடுத்து அப்ரோச்னா, இவர் இவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் நம்ம போய் கேட்கிறோம்னா அதுக்கேத்த ப்ராஜெக்டோட தான் போய் கேட்கணுன்றதான் எங்களுக்கு எப்பவுமே தோணும். அப்படிதான் சார் இருப்போம். பாசம், லவ் எல்லாமே எப்பவுமே இருக்கும். பட் அதை தாண்டி நான் இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். ஏன்னா நீங்க உலகம் ஃபுல்லா ரீச் ஆயிருக்கீங்க சார். எங்க போய் பார்த்தாலும் இவர் ஒரு கான்சர்ட் நடத்தினா எனக்கு எத்தனை மெசேஜ் வருதுன்னு எனக்கு தான் தெரியும். கெட் மீ 4 tickets, கெட் மீ 2 tickets அப்படின்னு. டிக்கெட்லாம் அப்படி கிடைக்கா ராஜா, நீ அங்க போய் ஏதாவது கண்டுபிடிச்சு எடுத்துக்கோ அப்படின்னு. அனி சார், யுவர் பிக் இன்ஸ்பிரேஷன். எதுக்கு முக்கியமான சக்சஸ்க்கு மட்டும் இல்ல, அந்த சக்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும். அண்ட் நீங்க சொன்ன அத்தனை வார்த்தைக்கும், அன்புக்கும், பாடல்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ சார், ஆல்வேஸ் லவ் யூ. நான் எப்பவுமே மெசேஜ் அனுப்புறதான். லவ் யூ சார்.